ஒரே சிங்கிள் ஷாட்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தைக்கு போற ஷாட் அங்கேருந்து அப்படியே எடுத்துட்டு இவனை அவங்க அப்பா நிற்கிற இது வரைக்கும் எடுத்துகிட்டு வர்றீங்க. கொஞ்சம் அந்த ஷாட் பற்றி அது எவ்வளோ டேக் நீங்கள் வாங்கினீங்க? ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனு. அதுக்கப்புறம் அந்த ஐஎஃப்டி சீன் ஏதோ பூனே ஃபெஸ்டிவலுக்கு போனதுக்கப்புறம் அந்த படம் வந்து ராம் சார்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபேமஸ். ஸோ அது ரெண்டு தப்பு தான் கொஞ்சம் அந்த பர்டிகுலர் அந்த ஷாட் வந்து நான் கட் பண்ணி 1 ஹவருக்கு மேலே ஸ்கிரிப்ட், அதாவது லைக் 2.5 hours கீழே இருந்தாலே வந்து தேட்டர்கள் ரிலீஸ் கிடையாதா? ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட 1:11 ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்டோரி ஒரு பார்ட் வந்து 1 hour 15 minutes அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா டவுட் கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் எடுக்கிற மூவி வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாதா? எனக்கு அந்த படத்தோட மூடு தான் ரொம்ப முக்கியம். நான் தியரிட்டிக்கெல்லாம் வந்து இப்போ இங்கேருந்தே நிறைய புக்கை வந்து வாங்கிட்டு போய் நாங்கள் தியரிட்டிக்கெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் தியரிட்டிக்கல் ரூலை தெரிஞ்சுதான் ரூலை பீக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாங்கள் அதெல்லாம் படிச்சிருவோம். இப்போ நான் ஒரு இண்டிபெண்டன்ட் படம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணுறது இல்லை பிச் பண்ணுறது? ஸோ அந்த டவுட். கூழாங்கல்ல ஏற்பட்ட அனுபவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா ரைட்டிங்காக உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது? இது வந்து ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட் இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் முடியட்டும்ன்ற தாட்ஸை நம்ம இங்கே சென்னையில் உட்காந்தே ஒர்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான். அதுக்கப்புறம் அந்த இதோட பேக்ட்ராப் ரொம்ப முக்கியம், இதுல நிலம் ரொம்ப முக்கியம்ட்டு நாங்கள் அந்த நிலத்தில் போய் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இந்த கதைக்கு என்ன தேவைன்றதையும் நம்ம தான் சூஸ் பண்ணி உள்ள வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ஸ்கிரிப்ட், ஷார்ட் டிவிஷனு, ஸ்டேஜிங்கு எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. நான் சுற்றி மைக் வச்சுட்டு அந்த லைவ்னஸ் கொண்டாடுறதுக்கு நீ டெக்னாலஜியா இருந்துச்சு. ஆனால் அந்த மூடு, அந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் அதெல்லாம் கொண்டு வர முடியாது. அதனால சிங் சவுண்ட்ல போகும்போது எல்லாருமே டோட்டலா செருப்பு இல்லாமல் நடக்கணும், அந்த சவுண்டு கேட்டக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு சாராய கடையில பைய வச்சுட்டு பஸ்ல ஏறி போறாங்க. அதே போய் திரும்பி கிளைமேக்ஸ்ல கடைசியில அந்த வீட்டுல இருக்கு. அது எப்படி? அது சூப்பர். ஓகே, அதான் நான் இப்போ அடிக்கிறப்ப நாங்கள் நண்பர்கள் பேசிக்கிறதா இந்த படத்தின் வழியா நாங்கள் என்ன இப்போ ஒரு அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன ரிவெஞ்ச் பண்ண முடியுமோ அவங்க அப்பனை அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படம் நெடுக்க அதான் நடந்துட்டு இருக்கும். அவங்க அம்மா நடந்து வந்த பாதையில அவங்க அப்பா நடக்க வைக்கணும். அதுதான் இன்டர்னலா இருந்துச்சு. நானும் அந்த கூட்டத்துல ஒரு ஆளா இருந்த ஆள் தான். அது இங்க வந்துட்டோன்றக்கா சொல்லல, இங்க அது உண்மை கூட. நான் நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஃப்ராங்கா சொல்றேன், அண்ணனோட அந்த டிசிப்ளினை பார்த்து எங்களுக்கு அந்த டயத்துல அங்க உட்காந்துருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும். என்ன அண்ணன் ஏன் இவ்வளவு கராரா இருக்காரு, இவருக்கு என்ன அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒழுக்கம் இருக்குல்ல, அந்த ஒழுக்கம் தான் அதுக்கு நாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது எங்களுக்கு வந்து பயன்பட்டுச்சு. அதனால அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து அது சினிமா உள்ள போய் ஒரு சினிமான்ற ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கா இருக்கும்போது ரொம்ப அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அப்புறம் அது ஒரு ஃபேக்டரி ஒர்க்கா மாறும். அது நிறைய பேரோட நம்ம ஒரு சிந்தனையில இருந்தது, நிறைய பேரோட ஆட்கள் வருவாங்க, அவங்கெல்லாம் கரெக்டா கம்யூனிகேட் பண்ணி அவங்களை ஒழுங்குபடுத்தி கூட்டி போறது இருக்குல்ல, ஒரு படத்தை சரியா எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் நான் பியூர் சினிமா வழியாகவும் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு நான் முதல்ல இங்க வந்து நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கேன், இந்த படம் இங்க ரிலீஸ் ஆகி நம்ம இங்கெல்லாம் போய் நம்ம சந்திச்சு பேசணும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் நம்ம இப்படி வர்றதுக்கு காரணமா இருக்கு. அதுக்கு நம்ம இங்க போகணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க வந்ததுக்கு கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருந்தாரு, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு, நிறைய பேசணும். ஸோ வந்து எல்லாரும் ரொம்ப நன்றி. இப்போ அப்படியே இவர் வந்து சினிமாட்டோகிராஃபர், கூழாங்கலோட சினிமாட்டோகிராஃபர் 2 பேர் இருக்காங்க. இவர் வந்து விக்னேஷ் கும்ளே. இந்த படத்துல உங்களுக்கு தெரியும், அந்த விசுவலா அந்த படத்தை எவ்வளோ போர்ட்ரேட் பண்றது அப்படின்றது இவங்க 2 பேர் கையில தான் அந்த இதை போய் இவங்களை நம்பி ஒப்படைச்சேன். நம்ம கேட்கறது அதை தாண்டி அங்க இருக்க இமேஜை ஃபாலோ பண்ணி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாரும் டீமா உட்காந்துதான் ஒவ்வொரு டிஸ்கஷன்லையும் வந்து உருவாக்கணும். இந்த கதை எழுதிட்டு ஆரம்பத்துல நான் தனியா போய் சுத்திட்டு இருக்கும்போது லொக்கேஷனை சூஸ் பண்றதுக்கு, இல்லை லொக்கேஷனை தேடி போறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து அங்க ஒரு கேரக்டர் எனக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி எனி டைம் நான் வந்து 24 hours நான் கூப்பிட்டாலும் எந்த ஒரு சலிப்பும் இல்லாம என் கூடயே வந்து ரோட்ல படுத்து எந்திரிச்சிருக்கோம். இங்க இருந்து எங்கெங்கயோ பக்கத்துல இருக்கும் எங்களுக்கு லொக்கேஷன், அது தெரியாம நாங்க வேற எங்கெங்கயோ ராம்நாடு, தொண்டி அது வரைக்கும் போய் சுத்திட்டு வருவோம். அவன் தான் டைரக்ஷன் டீம்ல வந்து முத வந்து படத்தை பத்தி அப்படியே நம்ம நேரடி ஆரம்பிச்சிடலாம். இது எந்த மாதிரி கேமரால ஷூட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? சோனி A7S3 CP3 லென்ஸ்ல தான் ஷூட் பண்ணோம். அந்த சின்ன கேமரா அந்த டயத்துல எங்களுக்கு கிடைச்ச கேமரா வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இதுல லைக் நிறைய அப்யூஸ் வேர்ட்ஸ் இருக்கு. இது கண்டிப்பா கதைக்கு எந்த வகையில சப்போர்ட்னு தெரிஞ்சுக்கணும். நான் தான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த கெட்ட வார்த்தை அப்படின்றதே வந்து எனக்கு அது தெரியல. நான் அங்க இருக்கவங்கள நான் கதை சொல்றாருன்னா நாங்கள் ஈஸியா போய் நாங்க அவங்கள வந்து
குறவலையை நெரிச்சு நாங்க போய் நீங்க இந்த டைலாக்கை பேசுங்க நாங்க சொல்லிட்டு வந்துடலாம். எனக்கு இந்த படத்துல அந்த வாழ்க்கையை போய் அப்படியே பதிவு பண்ணணும் ஆசை. அதுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் வைக்கணும் ஆசை. ஃபிலிம் லாங்குவேஜா சொல்றேன். அவங்கள எந்த விதத்துலையும் சிதைக்குள்ளாக்காம ஒரு படத்தை எடுக்கணும்னு நாங்க நினைச்சோம். அதுக்கு அவங்களா இருக்க விடணும். அவங்கள்ட்ட போய் நாங்க எதையுமே வந்து டிசைன் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் தான் இந்த படம் இவ்வளவு ஒரிஜினலா இவ்வளவு சாதாரணமா வந்ததுக்கு காரணம் வந்து அந்த மனிதர்ல போய் எளிமையா பதிவு பண்ணதுதான். அந்த எளிமையான மனிதரோட அன்றாட சொற்கள் நம்மளுக்கு தான் அது பிரிச்சு பார்த்து கெட்ட வார்த்தை அது இதுன்னு வருது. அவங்களோட அன்றாடத்துல கலந்தது. அந்த அன்றாடத்தை நான் எதுவும் சிதைக்க விரும்பல. அதனாலதான் இது அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. இதுல சிஜி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா, சில இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த பாம்பு வருது இல்ல, அது ரியலாவே பாம்பு சிஜி தான். சிஜி தான். அந்த எலியெல்லாம் ரியலா இருக்கும். எலியில சிலது உண்மையில இருக்கு, சிஜி இருக்கு. குட் ஈவினிங் சார். நான் இன்னைக்கு தான் அந்த படச்சொருல நீங்கள் 1 year முன்னாடி கொடுத்த பேட்டியில் ஃபுல்லாக படித்தேன். அதில் 2 டவுட். ஒன்று படத்தில் இருக்கிற டவுட், ஒன்று ஒரே சிங்கிள் ஷாட்டில் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தைக்கு போகிற ஷாட்டை அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு இவனை அவன் அப்பா நிற்கிற இது வரைக்கும் எடுத்துகிட்டு வர்றீங்க. கொஞ்சம் அந்த ஷாட் பற்றி அது எவ்வளோ டேக் நீங்கள் வாங்கினீங்க? ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீனு. அதுக்கப்புறம் அந்த ஐஎஃப்டிசி ஏதோ பூனே ஃபெஸ்டிவலுக்கு போனதுக்கப்புறம் அந்த படம் வந்து ராம் சார்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபேமஸ். ஸோ அது 2 தப்பு தான் கொஞ்சம். அந்த பர்டிகுலர் அந்த ஷாட் வந்து நான் கட் பண்ணி போயிருந்தா அந்த அதோட எமோஷன்ஸ் வந்து எங்களுக்கு ஏதோ நாங்கள் அதையும் கட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ நானும் சினிமாட்டோகிராஃபர் எல்லாம் எடிட்டர் எல்லாம் சேர்ந்து இந்த ஷாட் வந்து அப்படியே சிங்கிள் ஷாட்டாக தான் இருக்கணும். அந்த பையன் இறங்கி உள்ள போயிட்டு திரும்பி அந்த 2 பொம்பளை சண்டைக்கு பேசிட்டு இவர் உள்ள போய் சண்டை போட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அந்த ஷாட்டை கட் பண்ணாம போகணுன்றது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதை கட் ஷாட்டா போய் எங்களுக்கு இன்னும் நாங்க எங்கிட்ட ரொம்ப ஈஸியா அந்த சீனை வந்து எங்களால ஷூட் பண்ணிருக்க முடியும். ஆனா அதெல்லாம் ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு அந்த படத்து மேலேயும் அந்த எமோஷன்ஸ் மேலே இந்த நம்பிக்கை தான். நான் மட்டும் கிடையாது, டோட்டலா எல்லாரும் சேர்ந்துதான் அதை முடிவு பண்ணி அந்த ஷாட் அப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு 4 நாள் ரிஹர்சல் பண்ணோம். ஒரு நாள் அப்படியே ஃப்ரீயா விட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு இடம் மேலூர்ல வாடகைக்கு எடுத்திருந்தோம். அங்க போய் உட்காந்து அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு ப்ராக்டிக்கலா எப்படி வருதுன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கல்ல. ஸோ அப்படின்றத அவங்களோட அந்த ப்ராக்டிக்கலா வந்தது தியரிட்டிக்கலாவும் திரும்பி ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாள் போய் 3 நாள் ஷூட் பண்ணோம். 3ஆவது நாள் ஃபர்ஸ்ட் டேக் ஓகே ஆச்சு. அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் பத்தி என்எம்டிசி அண்ணனுக்குலாம் தெரியும். என்எம்டிசின்ற ஒரு நிகழ்வு வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம ஸ்கிரிப்டா இருக்கும் போதே நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டோட ஐடியாஸ் எப்படி வரும், அந்த படத்தோட மூடு எப்படி வருன்றதுக்கு ஒரு 10 minutes சும்மா ஷூட் பண்ணி அங்க நம்ம அனுப்பிச்சு வச்சோம்னா அங்க வந்து ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் லேப் அப்படின்னா இருக்கு. அங்க நம்ம ஸ்கிரிப்டை நல்லா இருக்கும் பட்சத்துல அதை வாங்கி அங்க பிச்சிங் செக்ஷன் சொல்லுவாங்க. அது எதுக்கு நடத்துவாங்கன்னா வெவ்வேறு நாடுகள்ல இருந்து ஃபெஸ்டிவலோட கியூரேட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆர்கனைஸ் பண்றவங்க, ப்ரோக்ராமர்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து இந்த படத்தை வந்து அந்த ஸ்கிரிப்டை பத்தி ஒரு சின்ன ஸ்னாப்சிஸ் மாதிரி சொல்லி அந்த வீடியோ வந்து பிளே பண்ணுவாங்க. அதை பார்த்த யாராவது அதை பிடிச்சி போய் அங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்படிதான் நாங்க இந்த படத்தை வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அங்க வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் ஃபிலிமா செலக்ட் ஆயிருந்துச்சு. அங்க எல்லா கேட்டகரியிலும் இருக்கு. நீங்க ஸ்கிரிப்டா இருக்கிற ஐடியால இருந்து படத்தை முடிச்சு எடிட் முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் பண்ண முடியாம இருக்கிற வரைக்கும் எல்லா ஒர்க்குமே அங்க அனுப்பிச்சு வைக்கலாம். அப்படி நாங்க அனுப்பிச்சு வச்சு ஏதாவது கான்டென்ட் கிடைக்கட்டும் ஏதாவது இது பண்ண முடியுமான்னா அங்க ராம் சார் வந்தாரு. அதுக்கு ஒரு கெஸ்டா ராம் சார் வந்தாரு. அவர்கிட்ட நாங்க அந்த டெய்லர் காட்டினோம். படம் பிடிச்சி போய் அந்த டெய்லர் பிடிச்சி போய் படத்தை மொத்தமா பார்த்தாரு. அவர் தான் இங்க எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டி போகணும். சார் இது ஓடிடில ஏன் வந்துச்சு? தியேட்டரிக்கல் ரிலீஸ் கொடுத்துருக்கலாம். எதுலயாவது உள்ள வந்துச்சுன்ற சந்தோஷத்தோட நாங்க இருக்கோம். அவ்வளவுதான். இல்ல அது 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு டூரேஷன் ஒரு இஷ்யூவும் சொல்றாங்க. தியேட்டரிக்கலா நம்ம சொல்லும் போது ஏன்னா அவங்களோட இங்க இருக்க கல்ச்சர் படி ஒண்ணு இருக்குல்ல இன்ட்ரோல் பிளாக் அப்படின்றது, அது இதுக்கு பண்ண முடியாது. டூரேஷன் மெயின் ரீசனு. அப்புறம் இதை தாண்டி ஏதோ ஒரு தியேட்டர் 10 தியேட்டர் 15 தியேட்டர்ல பண்றாங்க இது பண்ணிக்கலாம். அது இந்த நெருக்கடி தான், அந்த டைம் தான், அவ்வளவுதான். அதனால ஓடிடி கொடுத்துடலாம்னு சொல்லி கொடுத்தோம். ஆக்சுவலாக வந்து இப்போ 1 hourக்கு மேலே ஸ்கிரிப்ட், அதாவது லைக் 2.5 hours கீழே இருந்தாலே வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் கிடையாதா? ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட 1 in 11 ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்டோரி ஒரு பார்ட் வந்து 1 hour 15 minutes அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா டவுட் கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் எடுக்கிற மூவி வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாதா? இல்லை, கண்டென்ட் தான் நண்பா. எல்லாம் என்டே கண்டென்ட், அந்த சூழல், அந்த டைம்ல அது ரிலீஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பண்ணலாம். இந்த டைம்ல எங்களுக்கு அதனால சூழல் இல்லை. இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள் வந்ததுனால இப்போ நாங்கள் தியேட்டர் ரிலீஸ் அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ண முடியாது. அது அந்த சூழல்ல உங்களுக்கு அந்த டயத்துல ரிலீஸ் பண்ணாலும் எந்த வேற எதுவும் டிஃபிகல்ட்டினா கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். அதை நம்ம இந்த மார்ஜின் வச்சு நம்ம வேற எதாவது எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. அந்த டயத்துல அதோட இது என்னவா இருக்கும் அப்படிதான். உங்களோட
அந்த அந்த ஒன் ஷாட் சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப ரசித்தேன். இன்னொன்று மதுரை பக்கம் இருக்கிறனால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அவன் பேசுகிற வார்த்தை டைலாக்கே நல்லா இருந்துச்சு. உனக்கு அப்பனை பிடிக்குமா ஆத்தால பிடிக்குமாடா அப்படின்னு கேட்குறது ஊர் பக்கம் பேசுகிறதோட ரிலேட் பண்ணி காட்ட முடியுது. இப்போ நான் ஒரு இண்டிபெண்டன்ட் படம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணுறது இல்லை பிச் பண்ணுறது? ஸோ அந்த டவுட். கூழாங்கல்ல ஏற்பட்ட அனுபவத்தை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா இதை வச்சு இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நிகழலாம். நான் வேற ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 ப்ரொடியூசருக்கு மேல வந்து நான் அந்த கதையை நரேட் பண்ணியிருப்பேன். அது ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுக்கு நம்ம காரணமும் நான் இது சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கனெக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். நான் அப்படி பயணிச்சு போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கதை வந்து எனக்கு ஒரு கிடைச்சிச்சு. இந்த கதையை வந்து அப்ப இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்கோட நாலேஜ் நான் கெயின் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு கதை கிடைச்சிச்சு. இந்த படத்தை பண்றதுக்கு என்னோட சின்ன குரு இருந்தாலே போதும் அப்படின்னு என் நண்பர்கள்லாம் சேகரிச்சு நாங்க சில இதுக்குள்ள நாங்க இந்த படத்தை எடுத்தோம். இதை வச்சு நம்ம ப்ரொடியூசர் எப்படி அப்ரோச் பண்ண கூழாங்கல் இப்ப எனக்கு வேற ஒண்ணு கிடைச்சிருக்கு. நம்ம நல்லா கதை எடுத்துட்டு நம்ம போய் அப்ரோச் பண்ணா மேபி அது நடக்கலாம், நடக்காம போகலாம். நாங்க இந்த படத்தை ப்ரொடியூசர்ஸை வந்து நாங்க வந்து இந்த படம் ப்ரொடியூசரே இல்லைனாலும் படம் பண்ணிடணும் அப்படின்ற ஐடியால தான் இந்த கதை எழுதணும். ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்து லேர்ன் அண்ட் டீச் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்தாங்க, படம் பண்ணலாம்னு சொன்னாங்க. அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்படிதான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் வழியா தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு எப்படி ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணலான்ற இது எனக்கும் தெரியல. நான் வந்து இப்படி எங்களுக்கு நடந்தனால இதுதான் நான் சொல்ல முடியும். இது ரைட்டிங்கா உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு? ரைட்டிங்கா உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்ததுன்னு இது வந்து ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட் இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் முடியட்டும்ன்ற தாட்ஸை நம்ம இங்க சென்னையில உட்காந்தே ஒர்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான். அதுக்கப்புறம் அந்த இதோட பேக்ட்ராப் ரொம்ப முக்கியம், இதுல நிலம் ரொம்ப முக்கியம்ட்டு நாங்க அந்த நிலத்துல போய் நாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 2.25 வருஷம். அப்ப ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகிட்டே இருக்கு. எனக்கு இங்க எனக்கு ஒண்ணு இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கும். நான் சில படங்களை பார்த்து சில இதை வந்து இப்படிதான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கணும், இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷன் ஸ்டைல் நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதுபடி இது எழுதிட்டு போனது. அங்க போகும்போதுதான் எனக்கு அங்க இருக்க கதைகள், அங்க இருக்கிற சில விஷயங்களை பார்த்து ஸ்கிரிப்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இல்ல ப்ளஸ் எல்லாம் உள்ள இன்னொன்னு எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்றது அந்த நிலத்துக்கு போய் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப 2.25 வருஷமும் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு நான் சொல்றேன். அப்புறம் நம்ம ஒரு கதை எழுதிட்டு எங்களோட ஸ்டைல் எப்படின்னா நாங்கள் ஒரு கதை எழுதிடுவோம். அந்த கதையோட பேக்ட்ராப் என்ன, அது எந்த நிலத்துல நிகழுதுன்னு சொல்லிட்டு அங்க போய் முதல்ல ஸ்டே பண்ணிடுவோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அங்க போகும்போது எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வரும். இந்த படம் ஏன் இவ்வளவு நிதானமா இருக்கு, ஸ்லோவா இருக்குன்னு நாங்க சொல்ல மாட்டோம். நிதானமா இருக்கு அப்படின்னா அந்த மனிதர்களை போய் நாங்க தொடர்ந்து பார்க்கும்போது அவங்கள்ட்ட போகும்போது எங்களுக்கு இருக்கிற சில இன்ஃபுளுன்ஸ் ஆன விஷயங்களே எங்களுக்கு உடையுது. ஸோ அப்ப அங்க போகும்போது தான் எங்களுக்கு கிடைக்குது. அப்ப 2.25 வருஷம் அதுக்கான ப்ராசஸ் போச்சு. அப்புறம் நம்ம ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க போகும்போது ஒரு மலையை திறந்து விட்ட மாதிரி துப்புன்னு அவ்வளவு வந்து கிடைக்கும். அதை இந்த கதைக்கு தகுந்த மாதிரி இந்த கதைக்கு என்ன தேவைன்றதை நம்ம தான் சூஸ் பண்ணி உள்ள வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ஸ்கிரிப்ட், ஷார்ட் டிவிஷனு, ஸ்டேஜிங் எல்லாமே போயிட்டு தான் இருந்துச்சு. நீங்க 1.25 மணி நேரம்னு முதல்லயே டிசைட் பண்ணிட்டீங்களா, இல்ல இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல நம்ம எடுக்க போறோம் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணி? இல்ல நண்பா, நாங்க இந்த படத்தை ரொம்ப எளிமையா எடுக்கணும்ன்ற தாட் தான் இருந்துச்சு. டூரேஷன்லாம் வந்து எடிட்டர் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. நம்ம படத்தோட எடிட்டர் கணேஷ் சிவா, அவர் இங்க வர முடியல, அவர் தான் கண்டுபிடிச்சாரு இந்த படம் இந்த டூரேஷன்ல வரும் அப்படின்ட்டு. நாங்க அதையும் கண்டுக்கல. இந்த கதையை கரெக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு எவ்வளவு டைம்ன்றதை நாங்க கரெக்டா ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாமே போட்டு வச்சிட்டோம். அதை போய் எடுத்துட்டு வரும்போது எங்களுக்கு கரெக்டா 1:20 வந்துச்சு. அதுல இருந்து சில விஷயங்கள் ட்ரிம் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே. ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு. அவங்க 2 பேரும் பஸ்ல போய்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒய்ஃபோட ஊருக்கு. அந்த நேரத்துல பின்னாடி ஒரு அம்மா வந்து ஒய்ஃப் கையில குழந்தையோட உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த கதையில அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க எனக்கு புரியல. அதனால ஓகே, அது இந்த ரைட்டிங்ல இருந்தே அந்த பிரச்சனை இருக்கு. இந்த கதையை எழுதிட்டு நான் கொடுக்கும்போது இங்க சென்னையில் நண்பர்கள்லாம் வந்து 2 கேரக்டர் நீ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க, திடீர்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர்ல விட்டுட்டு இன்னொரு கேரக்டரை ஃபாலோ பண்ற, இது தியரிட்டிக்கலா ரொம்ப தப்பு அப்படின்ற ஒண்ணு இருந்துச்சு. எனக்கு அந்த படத்தோட மூடு தான் ரொம்ப முக்கியம். நான் தியரிட்டிக்கெல்லாம் வந்து இப்ப இங்க இருந்தே நிறைய புக்கை வந்து வாங்கிட்டு போய் நாங்க தியரிட்டிக்கெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா தியரிட்டிக்கல் ரூலை தெரிஞ்சுதான் ரூலை பீக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நாங்க அதெல்லாம் படிச்சிருக்கோம். அங்க ஒரு பெண் வந்து ஒரு ஒரு தலித் பெண்ணா இருந்திருக்கா, வந்து ஒரு இன்னொரு சாதி அப்பர் கேஸ்ட்ல இருக்க ஒரு பையனை வந்து லவ் பண்ணி 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்பர் கேஸ்ட்ல இருக்க வந்து நீ வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் அந்த பிள்ளை தான் வேணும்னு இருக்கான். உடனே அந்த அப்பர் கேஸ்ட்ல இருக்கவங்களாம் போய் அந்த பொண்ணை வந்து கொண்டுட்டு இந்த எல்லாம் முடிச்சு நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது வந்து இந்த தலித்துல இருந்து அவங்களுக்கு கோவம் வந்து எங்க பொண்ணை ஏன் இப்படி பண்ணேன்னு போய் கேட்கும்போது ஒரு கல்லை எடுத்து வச்சு பாருங்க உங்க பொண்ணை நாங்க வழிபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல 100% சிறுதெய்வங்கள் இப்படிதான் உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறுதெய்வமா தான் அரிட்டாப்பேட்டில் அந்த சிறுதெய்வம் பார்க்கப்படுது.
அந்த பொண்ணோட ஆன்மா வந்து இந்த மனிதர்கள் மேல கோவப்பட்டு இந்த மனிதர்களை பார்க்க நான் அந்த முகங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னு மலைக்காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதாவும், அப்பவும் மலைக்காட்டுக்குள்ள கூட்டமா வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து வெறுத்து ஒதுங்கிறதாவும், தனியா யாராவது வந்தா ரத்தக்காவு வாங்குறதாவும் ஒரு கதை இருக்கு. அது இந்த படத்துக்கு நாங்க உள்ள எந்த இடத்துல அடாப்ட் பண்ணிக்கணும் வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஆளு ஒரு கோவத்துல அதே கோவத்துல நடந்து விக்கு விக்குன்னு போறான். ஓகேங்களா, ஒரு கடப்பாறை முழுங்கின மாதிரி நடந்து போயிட்டே இருக்கான், வெறப்பா நடந்து போயிட்டு இருக்கான். அவனோட தாட் ப்ராசஸ், அவன் நோக்கத்தை வந்து நாங்க கட் பண்ணணும், அதை வந்து நாங்க குழப்பணும். அதுக்கு தான் அந்த நிலத்துல வந்து பாம்பை விட்டது. அதை பார்த்தோன்னே முகத்துல அது வரைக்கும் இல்லாத ஒரு 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 பயம் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் நடைவேகம் குறையும். இன்னொன்னு வந்து ஒரு 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 மித்து வந்து அவனை போய் ரத்தக்காவை வாங்கிட்டு போகும்போது ரொம்ப டயர்டாகும். இதெல்லாம் வச்சுக்கிறது தான். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உச்சி வெயில் நடக்காத முனி அடிச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதோட வழி இதுவும் இருக்குது. ஓகே சார், ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சார். கடைசியாக அந்த கற்களை பார்க்கும்போது இது ரெகுலராக வர பிரச்சனை தான், இந்த பையன் வாழ்க்கையில் நடக்கிறதான்றதையும் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அருமை சார். ரொம்ப நன்றி சார். 2 மெயின் கேள்விக்காக தான் வந்தேன், 2மே கேட்டாங்க. அந்த இமேஜினேஷன் நினச்சிட்டு இருந்தேன், அது மித்துன்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பஸ்ஸில் வரவங்க, அதுவும் நீங்கள் ரிசம்பிள்னு சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில், சூப்பர். அவங்க இவங்க இல்லைன்றது கிளியராக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க சண்டை நடக்கிறப்ப அந்த பஸ்ஸில் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் வந்து இவர் வந்து பொண்டாட்டி எங்கன்னு தேடி போயிட்டு இருக்காரு. அதனால 2 வேறன்னு கிளியரு. பட் ஆனால் ஒரு யோசனையிலே இருந்தது. நானும் எங்கள் அம்மாவும் தான் சேர்ந்து இந்த படத்தை பார்த்தோம். கொஞ்சம் பயந்து பார்த்தேன். திடீர்னு இந்த அவார்டு படம்லாம் அந்த எக்ஸ்பிளிசிட் சீன்ஸ்லாம் வருமோ, அதனால முடிச்சதுக்கப்புறம் அம்மா புரியலன்னாங்க. அப்புறம் எந்த இடம் புரியலன்னு கேட்டால் எல்லா இடமும் புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அப்போ வந்து நாம் ஒரு சினிமா பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம வேற ஏதோ இப்படியும் பண்ணலாம். ஒரு சின்ன பீஸ் கேக் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்து. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் வேர்டு சார். ஆக்சுவலாக கூழாங்கல் தேட்டருக்கு ரிலீஸ் கிடையாது. ஸோ நான் என்ன கெஸ் பண்ணேன்னா, அவங்கள தெரிஞ்சவங்க அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, இங்கே ஈஸியாக இடம் கிடச்சிரும்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன். பட் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன். வெளியே இவ்வளோ க்ரௌட் இருக்கிறத எந்த அளவுக்கு பார்க்குறேன். இந்த படத்தோட ரீச் அண்ட் சக்ஸஸ் இதுதான் சார். அது பியூர் சினிமாவோட சக்ஸஸ். சார், இந்த ப்ராசஸ், இந்த படம் ஆஸ் அ ஃபிலிமாக வந்து எடுக்கிறதுக்கு 2.25 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணது என்ன? அது உங்களுக்கும் சரி, சினிமாட்டோகிராஃபருக்கும் சரி. இல்ல, ஷூட் பண்ணும்போது இருக்கிறதா. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நீங்க இந்த நம்ம இதுல ஒர்க் பண்ண ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கூழாங்கலுக்கு முன்னாடி ஒரு டோன்ல இருக்கும், கூழாங்கல் ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டோன் இருப்பாங்க. ஸ்கின் டோனே சொல்றேன். எங்க எல்லாத்துக்கும் அது வெயில் எல்லாமே பழகிருச்சு. அந்த டைம்ல பர்டிகுலரா அந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு நாளைக்கு கழிச்சு ஷூட் ஆரம்பிக்கா, இன்னைக்கு சென்னையில இருந்து சில விஷயங்கள் ஹையர் பண்ணுவோம்ல, அதுக்கான சில ஆட்கள் வருவாங்கல்ல, அவங்களாம் அதை பார்த்து பயந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு கூட்டு போன ஒரு சின்ன ஒரு கேமரா எடுத்துட்டு வந்த அந்த இடத்துல இருந்து ஆட்கள், லென்ஸ் கொண்டாந்தவங்க, கிம்பிள் கொண்டாந்தவங்க, இவங்க எல்லாரும் வந்து பார்த்து பயந்துட்டாங்க. ஒரு 2-3 நாள்ல வந்து அவங்க திரும்பி போயிட்டாங்க. திரும்பி எங்களால முடிஞ்ச ஒரு ஆட்களை திரும்பி ஒரு வாரம் ஷூட்டை நிப்பாட்டி திரும்பி இந்த நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி இங்கேருந்து சில பேரை வர வச்சு அங்க ஷூட் பண்ணும்போது அந்த பெரிய டிஃபிகல்ட்டியா இருந்தது. அந்த கேமரா வந்து அந்த வெயிலுக்கு தாங்காது. நாங்கள் ஒரு ஷாட் நானும் அப்படி ரசிச்சு அப்படி பார்த்துட்டு இருப்போம். வந்துருச்சுன்னு டப்புன்னு வைப்ரேட் ஆயிடும். அப்புறம் அந்த ஷாட்டு வந்து போய் அந்த கேமரா வந்து சூடு இறங்குற வரைக்கும் ஒரு இடத்துல வச்சு அதை வந்து ஒரு இடத்துல ரெடியான பிறகு திரும்பி அந்த ஷாட்டை ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அப்புறம் சிங் சவுண்ட்ல இந்த படம் போனோம். சிங் சவுண்ட் இந்த படம் நல்லா சவுண்ட்ஸா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து நான் அதை எப்பவுமே சொல்றதுதான். ஒரு படம் எடுக்கிறது கேமரா ஆர்டிஸ்ட் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி சிங் சவுண்ட்ன்றது நம்ம இயல்பாவே அது வந்துடணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மாதிரிதான் இப்போ கொட்டுக்காலையும் சிங் சவுண்ட் தான் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த சிங் சவுண்ட் பண்ணும்போது தான் இந்த படம் இன்னும் ரொம்ப நெருக்கத்துக்கு போயிருக்கு. அந்த அவங்க பேசுற வசனங்கள் வந்து நான் திரும்பி டப்புல கொண்டாந்து அவங்களை அதே மாதிரி பேச வைக்க முடியாது. அந்த எமோஷனோட அந்த வெயிலோட தாக்கத்தோட வந்து பேச முடியாது. இங்க ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் சுத்தி மைக் வச்சுட்டு அந்த லைவ்னஸ் கொண்டாடுறதுக்கு நீங்க டெக்னாலஜியா இருந்துச்சு. ஆனா அந்த மூடு, அந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் அதெல்லாம் கொண்டு வர முடியாது. அதனால சிங் சவுண்ட்ல போகும்போது எல்லாருமே டோட்டலா செருப்பு இல்லாம நடக்கணும், அந்த சவுண்டு கேட்டக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அது ஃபேக்டரி ஒர்க்கா மாறும்போது எப்பயுமே இருக்கதான் செய்யும். அது சமாளிச்சு தான் எடுத்தோம். சார், இங்கே இந்த படத்துல வந்து எடிட்டிங் சாய்ஸ் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்கும் ஒரு டிஃபரன்ஸே அந்த எடிட்டிங் தான். ஒரு ஷார்ட் எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்றது. இப்போ நீங்கள் அந்த டிசிஷனை எப்படி எடுத்தீங்க படத்தில்? ஏன்னா இப்போ ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் போர் அடிக்காது, இல்லை போர் அடிக்கும்ன்றதை தாண்டி அது அந்த ரியலிஸ்டிக்கான அப்ரோச் இல்லைன்னா அது போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த கால் எப்படி எடுத்தீங்க? அது எடிட்ரு நான் திரும்ப ஏன் நாங்கள் டீமை சொல்லிட்டே இருக்கோம்னா, நீங்கள் பார்க்குற எந்த விஷயம் வந்து ஏதோ போனால் ஒன்று பண்ணணுன்றதுக்காக கிடையாது. எல்லாமே டிசைனில் இருந்துச்சு, அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் பண்ணி தான் பண்ணோம். எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணது தான். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல
அந்த அந்த விஷயத்த கரெக்டா சொல்ல முடியும். இல்ல இதுக்கு இந்த டூரேஷன் தேவை, இதுக்கு இந்த 1 செகண்ட் 1/2 செகண்ட் கொஞ்சம் வச்சுக்கலாம், இத்தனை நொடி மாத்தி வச்சுக்கலாம் இப்படின்றதெல்லாம் நாங்க எடிட்டரோட சேர்ந்து நாங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணதான். அப்புறம் இந்த படம் அதோட இயல்பை குலைக்காம இருக்கணும். இப்ப நான் எப்படி நான் 2 விதம் தான் பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த படத்தை பார்க்க வரும்போது மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்க எந்த எடிட்டிங் பேட்டர்னும், அதுல இருக்க விசுவல் ஐடியாவும், அதுல இருக்க ஷார்ட் கம்போசிங், அவங்கள ஸ்டேஜ் பண்றது எதுவுமே இதுல இருக்க, இது ஒரு பேட்டர்ன், இதுல இப்படி இருக்குன்ற மனநிலையோட அந்த படத்தை வந்து பார்த்தாலே போதும். இப்போ முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்க? முன்னாடியே டிசைட் பண்ணி. ஓகே, அப்போ எனக்கு 2வது ஒரு கேள்வி வருது சார். சரி, இப்போ ஓப்பன் லைட்ல நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்க படம் ஃபுல்லா. ஏன்னா கேமரா எடுத்துட்டு வெளில வரும்போதே ஓப்பன் லைட் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். 10 to 3 o'clock நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமிங் சாய்ஸஸ், ஏன்னா 2மே ப்ளீச் பயங்கரமா அடிக்கும். அதுவும் இல்லாம நீங்க A7 ஸ்டூல ஷூட் பண்ணிருக்கீங்க. அந்த சாய்ஸ் எப்படி சார்? இல்ல அதுதான், இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலா காட்டுறோம். அதே மாதிரி இந்த படத்துல ரொம்ப முக்கியமா ரோல் பண்றது அந்த வெப்பமும் அந்த நிலமும் தான். இப்போ அதை நம்ம கரெக்டா கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மெயினான இது. அப்புறம் வந்து நம்ம ப்ராக்டிஸ்ல இருக்க சினிமாக்குள்ள வந்து நமக்கு ஒரு எஸ்தெட்டிக் இருக்குங்களா, இது எப்படி காட்டணும், யாருமே டாப் லைட்ல ஷூட் பண்ண மாட்டாங்க, மார்னிங் ஈவினிங். அப்போ வந்து வே ஆஃப் அப்ரோச், ஒரு எஸ்தெட்டிக் எப்படி அப்ரோச் பண்றோம், அழகியலை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ வந்து இந்த கதையோட அழகியல் என்ன, இந்த கதையை நம்ம எப்படி போர்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அது ஒரு பிரதானமான ஒரு விஷயம் இந்த சூஸ் பண்றதுக்கு. அப்புறம் வந்து இந்த டாப் லைட்ல இருக்க டெக்னிக்கலான விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்காண்டி நாங்கள் வந்து ஒரு கஸ்டம் ப்ரொஃபைல், பிக்சர் ப்ரொஃபைல் வச்சு தான் எடுத்தோம். ராலாம் ஷூட் பண்ணல. ஏன்னா அப்போதான் வந்து எங்களுக்கு ரியலா என்ன அதுக்குள்ள கிடைக்குது அப்படிங்கிறது ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எந்த ஃபில்டரும் போடல, லாக்லையும் ஷூட் பண்ணல, பிளெயினா எதா இருந்தாலும் மேனுவலா ஹேண்டில் பண்ணி. ஃபர்ஸ்ட் இந்த மொத்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு இமேஜ், இந்த பையன் பஸ்ல வெளியே இருந்து பலூனை ஊதிட்டு வெளியே அந்த காத்துல பறக்க வர்ற சீன். அதை நான் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு பர்சனலாக. அந்த ஒரு இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கொஸ்டினாக எனக்கு நிறைய இடத்துல லொக்கேஷன் ஷிஃப்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு போகிறோம், மாமியா வீடு, அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். அது எனக்கு அவன் வீடு மாதிரியே ஃபீல் ஆகுது. அது யார் வீடு? லாஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போகிறாருல, அவர் வீடு தானே. ஏன்னா படத்தோட அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு சாராய கடையில் பைய வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. அதே போய் திரும்பி கிளைமேக்ஸ்ல கடைசியில அந்த வீட்டுல இருக்கு. அது எப்படி? அது சூப்பர். ஓகே, அதான் நான் இப்போ அடிக்கிறப்ப நாங்க நண்பர்கள் பேசிக்கிறதா, இந்த படத்தின் வழியா நாங்க என்ன இப்போ ஒரு ஸ்கிரீனுக்கும் பார்வையாளர்களுக்கும் இடைவெளியை குறைக்கிறதுக்கு எல்லா ஃபிலிம் மேக்கரும் ஒவ்வொரு விஷயங்களை கையாளுவாங்க. ஓகேங்களா? மெயின் ஸ்ட்ரீம் சினிமால ஒரு மாதிரி கையாளுவாங்க, இந்த மாதிரி சினிமாவிலையும் நாங்க வந்து சைக்காலஜிக்கலா அவங்களை வந்து நாங்க அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணோம். அச்சீவ் பண்றோம்னு தெரியாது, முயற்சி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பெட்டிக்கல்ல வச்ச பேக் வந்து வீட்டுக்கு எப்படி வச்சுன்னா அவங்க வந்து இது நான் சொல்லக்கூடாது, அவங்கவுங்களா புரிஞ்சுக்கிட்டுன்னு விடணும். நான் இருந்தாலும் சொல்லிடுறேன். அவங்க இப்போ பஸ் ஏறி போனதுக்கு அப்புறம் அந்த வந்த பஸ்ல அவங்க அம்மா இறங்கியிருப்பா, என்ன உன் புருஷனும் உன் பிள்ளை இப்பதான் போன மாதிரி பேக் இருக்குன்னா, அவன் படிக்கணுன்றக்காக நான் இவ்வளவு பிரச்சனை அவனை இங்க விட்டு வந்தேன், இவன் என்ன இங்க இவ்வளவு கொடுத்துட்டானா அவன் கூட்டிட்டு போய் பேக் அவங்க வீட்டுல வச்சிருக்கான். ஸோ அவங்க அம்மா எடுத்து வச்சதுதான். இந்த பையனுக்கும் அப்பாவுக்குமான உறவு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி நடுவுல சீரியஸா போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஃபாலோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷேடோ ஃபாலோஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அந்த கண்ணாடியை வச்சு அவங்க அப்பா முதுகுல சுட வைக்கிறது அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல இந்த பையன் வந்து அவங்க அப்பா அப்படி பண்றத வந்து அந்த அறியாத வயசுலயும் அவன் எதிர்க்கிறானான்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பா எதிர்க்கிறாங்க, அதுதான் படமே. ஒரு இடத்துல நெருப்புட்டி வந்து ஜோப்பில் வச்சுக்கிட்டு வந்து இல்லைங்கிற பீடி பத்த கேட்கும் போது கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்து அதை தூக்கி விசிடுறான். அந்த இடம் இல்ல, இந்த படம் இவ்வளவு வைலன்ஸா இருக்கு, இந்த சொன்னாங்களே ரொம்ப ஆபாசமான சொற்கள்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த படத்தை நாங்க ஒரு குழந்தையோட அந்த வேலோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கதை நிகழணும்னு நாங்க முடிவு பண்ணோம். அதனாலதான் இப்ப சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அழகிலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த படம் முழுக்க வேலோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிகழ்றதுதான். அவன் வயதுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் அவனுக்கு கிடைக்கல. வீட்டுல அவ்வளவு விஷயம் நடக்குது. எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 73 பசங்களை வந்து இந்த நாணயம் எல்லாருமே தேடி இருப்போம். எங்களோட ஒரே அஜெண்டா என்னன்னா, ஒரு சின்ன பையன் அந்த நிலம் சார்ந்து ஒருத்தன் வேணும். அது மட்டும் இல்லாம இந்த கதையில இருக்க ஸ்ட்ரகிள், இதுல இருக்க ஒரு பெயின் ரியல் லைஃப்ல ஒருத்தன் அனுப்பிச்சுட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வச்சுட்டா அந்த பையனை நம்ம நிறைய கம்யூனிகேட் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்கிரீன்ல ஏதோ ஒரு வகையில வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் அந்த பையனை நாங்க கொண்டு வந்தோம். அவனால முடிஞ்ச அளவுக்கு என்ன ரிவெஞ்ச் பண்ண முடியுமோ அவங்க அப்பனை அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்போம்.
இந்த படம் நெடுக்காதான் நடந்துட்டு இருக்கும். அவங்க அம்மா நடந்து வந்த பாதையில அவங்க அப்பா நடக்க வைக்கணும். அதுதான் இன்டர்னலா இருக்கு அவனுக்கு இருக்க நோக்கம். ஸ்கிரிப்டை எழுதி 2.25 வருஷம் ஆச்சு. ஷூட் போறதுக்கு 21 ரிலீஸ் ஆச்சு. இப்போ 23. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷங்கள் போனீங்களே சார், எந்த ஒரு பாயிண்ட் சார் உங்க பின்னாடி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கண்டிப்பா நமக்கு இது நடந்துரும் அப்படின்ட்டு இருக்கும்ல சார். பட் ஆனால் இவ்வளோ வருஷம் இழுக்குது. ஒரு 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 ட்ரஸ்ட் எப்படி சார் உங்களுக்கு எந்த விதத்துலையும் டவுன் ஆகாம ஒரு கான்ஃபிடென்ட்டாக மூவ் ஆகும்போது அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, நம்ம டவுன் ஆகாமலாம் இருக்காது. கண்டிப்பா டவுன் ஆகும். நம்ம வேற ஏதோ ஒன்று நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படிலாம் தோணும். அதெல்லாம் மனுஷன் தானே, அப்படிலாம் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், நாங்கள் பெருசாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிலாம் இங்கே நான் சொல்ல முடியாது. டவுன் ஆக தான் செய்யும். அதை மீறி ஏதோ ஒரு ஊந்துதல் இருக்குல்ல, யாரோ ஒருத்தவங்க நமக்கு கொடுத்த எனர்ஜி, இது வந்தா கண்டிப்பா ஏதோ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற சொல்ற ஒரு எனர்ஜி, நம்ம மேல வச்சிருக்க சின்ன சின்னது எவ்வளவு டவுன் ஆனாலும் இல்லடா வந்துரும்டா, ஏதோ ஒன்று பண்ணிடலாம்டா அப்படின்னு நாங்க நண்பருக்குள்ள பேசிக்கிறது. பர்டிகுலரா முக்கியமா சொல்லணும்னா நம்ம இங்க இருக்க எல்லாருக்குமே நம்ம அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படம் எடுக்கும் போது ஆரம்பத்துல சேர்ற ஒரு நண்பர்கள் இருக்காங்கல்ல, அதை எடுத்து முடிச்சு அது இவ்வளவு காலம் தாமதம் ஆகும் போது எந்த இடத்துல இருந்து நம்ம விமர்சனம் பண்ணாம, எந்த இடத்துல இருந்து நம்மள மறைமுகமா புகார் சொல்லாம, நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு, நான் மட்டும் இல்லாம நம்ம டீமே மொத்தமா இது வந்துரும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அவங்களாம் வச்சிருக்க நம்பிக்கை தான். ஒரு இடத்துல சில இடத்துல டவுன் ஆகதான் செய்யுமா. அது நான் என்ன அப்படியே இதான என்னடா ஊர் உலகம் வந்து அங்கீகாரம் கிடைக்குது, நம்ம எப்போ இதை வெளியே நம்ம மக்கள்கிட்ட காட்டுறது. நான் உங்களோட தமிழ்ல பேசிட்டு இருக்கல, நான் ஃபாரின் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டா நான் அவங்க என்ன பேசுவாங்க எனக்கு புரியாது, நானே பேசுவேன். அவங்க படத்தை பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பேசுவாங்க. அவங்களோட நான் நேரடியா என்னோட மொழியில நான் கம்யூனிகேட் பண்ண முடியாது. நான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கேன், இந்த நிகழ்வுலாம் எப்போ நடக்கும்ன்ற ஒரு ஏக்கம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ நம்பிக்கை தான் அப்படியே ஒரு மாதிரி மோதி ஒரு இடத்துக்கு கொண்டாந்து வைக்கிறது. அதுக்கு இந்த படம் அங்கங்க எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அபியூஸ் சொல்றாங்கல்ல, அது வந்து கெட்ட வார்த்தைன்னு சொல்றாங்கல்ல, அந்த கிராமத்துல அது உணர்வுபூர்வமா கெட்ட வார்த்தை, சண்டைனா கெட்ட வார்த்தை பேசதான் செய்வாங்க. அது வந்து அபியூஸ் கிடையாது, அது அவங்க வாழ்வியல்ல ஒன்று. அது ஒண்ணுங்க. அதை நீங்க இன்னொன்று பாருங்க, தேட்டரிக்கல் ஏன் ரிலீஸ் ஆகலாம்னு கேட்கிறாரு அவரு. உலக சினிமா என்னைக்குமே தேட்டரிக்கல் ரிலீஸ் ஆகணும் யாருமே இந்த இடத்துல கடைசி விவசாயம் தேட்டரிக்கல் வந்துச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப வரல. தேட்டரிக்கல் வந்து உலக சினிமாவில் வந்து யாருமே ஒரு இது சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் நிறைய சொல்லியிருக்காரு, வினோத் கூட சொல்லியிருக்காரு. கமர்ஷியல் சினிமா வந்து கொஞ்சம் உலக சினிமா வளர்ந்துச்சுன்னா, ரெண்டுமே இது பண்ணுச்சுன்னா, மக்கள் போய் பார்த்தாங்கன்னா ரெண்டுமே நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து எந்த உலக சினிமாவும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அதை கொஞ்சம் பார்க்கணும். ஐயா இந்த அனுதாபமோ இறக்கமோ தேவையில்லை, நல்லாவே பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இப்போ கூழாங்கல் ஒரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கு அப்படின்றது வந்து உங்களோட பெரிய ஹோப் என்னன்னா, இதுதான் வழிகாட்டுதல் அப்படிலாம் கிடையாது. அடுத்தடுத்த முயற்சி. இப்போ ஒன்று நடந்திருக்கும் போது இப்படி ஒரு வரும், சில தடைகள் வரும். 10 பேர் சேர்ந்து ஒரு கூழாங்கல் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணிட்டோம், கூழாங்கலை தாண்டி ஒன்று ஒர்க் பண்ணிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும்ல, அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ல. அப்போ இதெல்லாம் நடக்க தான் போகும். அதனால நம்ம வந்து எந்த இடத்துலயும் வந்து நம்ம உச்சி கொட்டிட்டோ அனுதாபப்பட்டுட்டோ இறக்கப்பட்டு நகர வேணாம். இதை ஒரு ப்ராசஸ் பண்ணுவோன்றேன் நான். இந்த படமும் அப்படிதான் நான் பார்த்துக்கோம். இந்த படத்தை பாவர்ட்டியா நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், பர்னல் தான், அதெல்லாம் எங்களோட மோட்டிவே கிடையாது. எந்த விதத்துலையும் நாங்கள் அனுதாபத்தையும் இறக்கத்தையும் சம்பாதிக்க விரும்பல. கிராஃப்டடா ஃபிலிம் லாங்குவேஜா ஒரு எளிமையான ஒரு கதையை சொல்லணும்னு நினைச்சோம், அதான் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இப்படி எல்லாரும் பண்ணும்போது இதுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற ஆளுகளே போய் திரும்பி சோன் லைவ்ல ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டேட்டாஸா கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு அவங்க வந்து இப்ப எனக்கு ரவுடி பிக்சர்ஸ் அவங்க நயன்தாரா, விக்னேஷ் சார் இவங்கெல்லாம் இருந்தாங்க. நான் ஏதோ ஒரு இதை நிறைய விஷயம் தாண்டி ஓடிடி போயாச்சு. இப்ப எல்லாராலையும் அதை போய் அப்ரோச் பண்ண முடியாது. ஆனா கூழாங்கல் ஓடிடி தளத்துல வந்தது வந்து நாளைக்கு நீங்க இது மாதிரி எடுத்துட்டு போய் பார்க்கும்போது இந்த டேட்டாஸ் தான் பார்ப்பான், இந்த மாதிரி படங்கள் வந்ததை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. அதை வச்சுதான் அவங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்க நம்ம இந்த இறக்கப்பட்டுலாம் நம்ம கடந்து போயிடணும், ப்ராசஸ் பண்ணுவோம், அதை உள்ள போட்டு அசை போடுவோம். இது மாதிரி எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்னு யோசிப்போம். கண்டிப்பா மாறும். அதெல்லாம் இது வராது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்னு முதல்ல அந்த பிரிவே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சினிமா இது நம்ம தான் பண்ணிருக்கோம் அப்படின்றதே வேண்டாம். அதுவே எங்களை ஒரு வகை ஒதுக்குற மாதிரி இருக்கு. இது ஒரு வகையான சினிமா, இதை பாக்குறதுக்கான மனநிலைய எப்பயுமே ஆடியன்ஸ் ரெடியா இருக்காங்க. அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுல பிரச்சனை இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து எங்கெங்க ரைட்டப்லாம் வருது. இப்ப அண்ணன் கூட சொல்லிட்டு உள்ள இருந்து நிறைய பேர் எழுதுறாங்கப்பா அப்படின்ட்டு, எங்கெங்க ரைட்டப் வருது. அப்ப டார்கெட் ஆடியன்ஸும் நம்ம பிக்ஸ் பண்ணவும் முடியாது. இந்த படத்தை பாக்குறதுக்கு இந்த ஆடியன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்கல்ல. டார்கெட் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எடுத்து இந்த டேஸ்ட் உள்ளவங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க, அது அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது ப்ராசஸ் பண்ணுவோம். நம்ம வந்து எந்த விதத்துலயும் இறக்கப்பட்டு கடந்து போயிட வேண்டாம். ப்ராசஸ் பண்ணோம்னா கண்டிப்பா
சொல்யூஷன் நோக்கி நகரலாம். இல்ல நண்பா நாங்க சோனி A7ல எடுத்துட்டோம் சொல்லிட்டோம், CP3 லென்ஸ் போட்டோம் சொல்லிட்டோம், இந்த படத்தை பார்க்கும் போதே நீங்க ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள வரலாம். இந்த படத்தோட ஒரு பட்ஜெட்டையோ நான் ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லி இதுக்குள்ளதான் நடந்திருக்கு, இதுக்குள்ளேயே நம்மளும் முடிப்போன்ற உங்க கதை அதை விட கம்மியா கேட்கலாம், இல்ல அதை விட கொஞ்சம் கூட கேட்கலாம். நீங்க இது ஒரு அளவுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக தான் அவரும் சொல்றாரு, நானும் சொல்றேன். நீங்க வந்து உங்களால பினான்சியலா என்ன பண்ண முடியுமோ அதுக்குள்ள எப்படி ஒரு கதையை சொல்ல முடியும்?